என்னம்மா எங்க இந்த நேரத்துல? காலையில பள்ளிக்கூடத்துக்கு போன தேவகி இன்னும் வீட்டுக்கு வரலைங்க. போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போனால? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறேன், வர லேட் ஆகும்னு சொன்னா. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்களே. சேகர் வேற வீட்டுல இல்ல. அதான் உங்களை கேட்டு போலான்னு வந்தேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. தேர்தல் வேலையா எங்கேயாவது போயிருப்பா. நான் பார்த்து கூப்பிட்டு வரேன். நீ போமா. சரிங்க ஐயா. இந்த நேரம் பார்த்தா மோட்டார் பைக் பஞ்சர் ஆகனா இவ்வளவு தூரம் என்ன நடக்க வச்சிட்டியா? உனக்கு என்ன 5 கிலோமீட்டர் தூரம் வண்டியை நாள தள்ளிட்டு வந்தேன். இன்னும் 2 கிலோமீட்டர் போனோம். நாக்கெல்லாம் வேற வறண்டு போச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு பாரு. கோயில் வேற பூட்டி இருக்கே. இரு, மண்டபத்துல யாரோ உட்காந்துருக்காங்க, அவங்கள கேட்டு பார்ப்போம். ஐயா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? உங்களதான் கேக்குறேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ரொம்ப தூரமா வண்டியை தள்ளிக்கிட்டே வந்திருக்கேன். ஏயா, உன்கிட்டதான் கேக்குறேன், பதிலே சொல்லாம உட்காந்துருக்க. காது கேட்கலையா? வாயில என்ன கொல்கட்டியா வச்சிருக்க? பதில் சொல்ல முண்டம். ஐயா, நீங்களா? என் சர்வீஸ்ல என் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இப்படி தப்பு பண்ணதில்ல. இதுதான் முதல் தடவை. இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். எங்க காதல் ரொம்ப தெய்வீகமான காதல். அப்படி இப்படின்ற கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நானும் இது மாதிரி நிறைய கதையெல்லாம் படிச்சிருக்கேன். இதெல்லாம் இலக்கியத்துக்கு ஒத்து வரண்டா, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏன்னா நீ பணக்காரன், அவன் சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன். நாளைக்கு ஏதாவது தப்பு தண்டை நடந்து போச்சுன்னா நீ தப்பிச்சுக்குவ. அவ வாழ்க்கையில நான் பாழாயிடும். புரிஞ்சுதா? ஓ டேய், இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது தப்பு நடந்தது, உங்க 2 பேரையும் வெட்டி புதைச்சிருவேன். ஜாக்கிரதை. அமைதி. வையப்பட்டி பஞ்சாயத்து யூனியன் தலைவர் தேர்தலில் திரு சேகர் 32,378 வாக்குகளும், திரு தர்மலிங்கம் 3,723 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். திரு சேகர் 28,655 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்ட திரு தர்மலிங்கம் ஜாமீன் தொகையை இழந்தார். நீ ஜெயிச்சிட்ட. நம்ம ஆட்கள்லாம் ரெடியா இருக்குங்களே, காரியத்தை முடிச்சுடுங்க.
எப்பா உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கான உன பரிவட்ட கட்டி அனுப்பிச்ச அநியாயமா உன்னை இப்படி கொண்டுட்டாங்களே ஐயா. ஓ சாவுக்கு நான் காரணம் ஆயிட்டுப்பா. சேகரு சேகரு ஐயா அநியாயமா கொண்டுட்டாங்களே ஐயா. சேகர அநியாயமா இப்படி கொண்டுட்டாங்களே ஐயா. கேண்டிடேட் பட்டப்பகல்ல நடு ரோட்ல 1000 பேருக்கு முன்னால குத்தி கொலை செஞ்சிருக்காங்க. கொலையாளியை எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, நாட் ட்ரேசபிள் அப்படின்னு பச்சை குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க. தோத்து போன தர்மலிங்கம் தான் இந்த கொலைக்கு தூண்டுகோலா இருந்திருக்கான்னு ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நடிக்கிறீங்களே ஏன் சார்? ஏன்? ஐ எம் சாரி சார். கொலையாளி யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எந்தவித ஆக்ஷன் எடுக்க முடியாதபடி அரசியல் செல்வாக்கும் பண பலமும் எங்க கைகளை கட்டி போட்டிருக்கு. லுக் இன்ஸ்பெக்டர், நீங்க போட்டுக்கிற காக்கி சட்டை எங்க காசுல தச்சது. நீங்க வாங்குற சம்பளம் நாங்க கொடுக்கிற வரிப்பணம். அப்புறம் ஏன் பணக்காரனுக்கும் அரசியல்வாதிக்கும் போய் பயப்படுறீங்க? நாங்க எங்க கடமையை செய்வோம்னு நிமிர்ந்து நின்று சொல்ல கத்துக்குங்கய்யா. அந்த நேர்மை இல்லாதவங்க காக்கி சட்டை மாட்டிக்கிட்டு இங்க ஏன் இருக்கீங்க? போய் அரசியல்வாதி வீட்டு வாசப்படியில கந்துட்டு இருக்க வேண்டியதானே? சுதந்திரமா செயல்பட எங்களுக்கு உரிமை இருந்தா we will catch him and hang him. Nowadays you are not hanging the murderers. You are hanging justice. You are hanging democracy. You are hanging this country. Damn with your political setup. இப்படியே அலறதுனால செத்து போன உங்க அண்ணன் திரும்பியா வந்துட போறாரு. சுலபமா சொல்லிட்டேன். என்னால முடியலையே. அண்ணன் நினைப்பு என் மனசு விட்டு போக மாட்டேங்குது. மறக்கிறது கஷ்டம் தான் தேவி. அதுக்காக இப்படி அழுது அழுது உடம்பு வருத்திக்கிறதுல என்ன லாபம்? செத்து போனது ஏன் அண்ணன். இதுவே உங்க அண்ணன் நடந்த எப்படி நீ சொல்லிருப்பியா? எங்க அண்ணன் என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தார் தெரியுமா? தேவகி, நீ நல்லா படிக்கணும். ஒண்ணு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். நீ டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கு எல்லாம் சேவை செய்யணும். உன்னோட புகழ் இந்த நாடெல்லாம் பரவணும். அதுதான் என் ஆசைன்னு அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா இப்படியே நான் வச்சுட்டு போயிட்டேன். முதலாளி, நம்ம சின்ன முதலாளியும் தேவகையும் சுந்தரவாத்தியார் வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. வாசல்ல சுந்தரவாத்தியார் காவல் காத்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சுந்தரவாத்திய பழி வாங்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம். உள்ள போய் அவங்க 2 பேரும் இழுத்துட்டு வாங்கடா. ஏண்டா வாத்தி, நீ பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா இல்ல புரோக்கர் வேலையை பார்ட் டைமா பண்றியா? தர்மலிங்கம், நான் சொல்றத கேளு. என்னத்த கேக்குறது? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இவன் ஒரு ருத்ராட்ச புறன் ஏற்கனவே சொன்னேன். நீங்க எல்லாம் பொறாமையில சொல்லதான் நினைச்சீங்க. பாத்துட்டீங்களா? வார்த்தைகளை அள்ளி கொட்டாத. பொறுமையா கேட்டா பதில் சொல்லு. இந்த கன்றாவிய பொறுமையா வேலை கேட்கணுமா? வாத்தியாரியா, பையனும் பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இப்ப நாங்க பார்த்தோம்ல, அதே மாதிரி அவங்க கட்டி புடிச்சிட்டு இருந்ததை நீங்களும் பாத்தீங்களா? பார்த்தேன். பாத்துமா அவங்களை கண்டிக்காம வெளியில வந்து உட்காந்துட்டீங்க. இவன் எப்படி கண்டிப்பான்? அவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பிச்சு வச்சதே இவன் தான். அண்ணன் செத்த துக்கம் தாங்காம தேவகி அழுதுட்டு இருந்தா. முருகன் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான். இதுல தப்பு இல்லையே.
சரி, தொந்தரவு பண்ண வேணாமே நீங்க உட்கார்ந்துருக்கேன். யோ, பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லியா. முருகன் என்ன இந்த பொண்ணுக்கு மாமனா மச்சானா ஆறுதல் சொல்றதுக்கு? ஊர்ல எல்லாரும் உன்னை பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நீ அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லாம என் பையனை அனுப்பி ஆறுதல் சொல்ல சொன்னியா? அதுவும் எப்படி? கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்த. வாத்தியாரையா, உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களே. இப்ப நீங்க மட்டும் தலகுனியில வாத்தியாரையா, நாங்களும் தலகுனியும்படி ஆயிடுச்சு. வாத்தியாரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி காரியத்தை அவர் செஞ்சிருக்கவே மாட்டாரு. நாமெல்லாம் தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். இன்னும் என்ன விசாரிக்கிறது? இவன் புள்ளையோ பொண்ணோ இந்த நிலைமையில இருந்தா இன்னும் விசாரிப்பானே. கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்க? இந்த மாதிரி காரியம் செஞ்சதுக்கு இந்த ஆளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும்.